அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலின் ஹிஸ்பில்லாஹ். சகோதரர்களே, ஜனாசாவை நீங்கள் சந்தூக்கிலே வைத்ததோடு ரூஹும் வந்துவிடும். மேல் சென்ற ரூஹ் கீழே வந்துவிடும். ஜனாசாவை தூக்கி கொண்டு சந்தூக்கிலே செல்கிறோமே, அந்த சந்தூக்கில் செல்லும் பொழுது ஜனாசா பேசுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஜனாசா பேசும் சத்தம் உங்களுக்கு கேட்குமாக இருந்தால் லஸாயக, தூக்கி செல்லக்கூடியவர்கள் அப்படியே மயங்கி விழுந்து விடுவீர்கள். ஜனாசா என்ன பேசுகிறது? நல்ல ஜனாசாவாக இருந்தால் சொல்கிறது, அவசரப்படுத்து என்னை, அவசரப்படுத்து என்னை. மோசமான ஜனாசாவாக இருந்தால் என்னை எங்கு எடுத்து செல்கிறாய்? ஏன் அதற்கு தெரிந்து விட்டது, நான் கபருக்கு செல்ல போகிறேன், அதைவிட மோசமான இடம் எனக்கு கிடையாது. சகோதரர்களே, சந்தூக் என்பது சாதாரண ஒன்றல்ல. ஸ்ரீலங்காவுடைய சந்தூக் மூடப்பட்ட சந்தூக். ஆனால் மக்கா மதீனாவுடைய சந்தூக் திறந்த சந்தூக், திறந்துதான் இருக்கும். உம்ராவிலே ஹஜ்ஜிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஜனாசாவை வைத்தால் வெளியே ஜனாசா விளங்கும். ஏன்? மூடுவதை விட திறந்துதான் கொண்டு வர வேண்டும். பாதையில் இருப்பவர்கள் நண்பர்கள் பாடம் படிக்க வேண்டும், மௌத்துடைய சிந்தனை உருவாக்க வேண்டும். இந்த மூடிய சந்தூக் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய சக்கராத்திலே, ஃபாத்திமா உம்மு சலமா அஸ்மா பின்த் உமைஸிடம் சொன்னார்கள், அஸ்மா, என்னுடைய ஜனாசாவை மூடிதான் எடுத்து செல்ல வேண்டும். அஸ்மா பின்த் உமைஸ் முதலாக ஈச்ச ஓலைகளை வெட்டி ஜனாசாவுக்கு மேல் போட்டார்கள். சகோதரர்களே, இரவு நேரத்தில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஜனாசா, ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய ஜனாசா, உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஜனாசாவெல்லாம் ரசூலுல்லாஹுடைய ஜனாசாவும் இரவு நேரம் தான் அடக்கம் செய்யப்பட்டது. பகலிலும் அடக்கலாம், இரவிலும் அடக்கலாம். எந்த நேரத்தில் அடக்கினாலும் நன்மையோடு சென்றால் அது போதும். சகோதரர்களே, இப்பொழுது சந்தூக் தூக்கி கொண்டு வரப்படுகிறது. சந்தூக்கை தூக்கி வரும் பொழுது சகோதரர்களை, ஜனாசாவை தூக்கி செல்லுதல், வாகனத்தில் கொண்டு வருதல் எதுவும் நன்மைக்குரிய காரியம்தான். ஆனால் கலந்து கொள்ள வேண்டும். ஜனாசாவை பின்துயர்ந்தாலே நபி அவர்கள் சொன்னார்கள், பின்துயர்ந்து வந்து தொழுதால் அடக்கினால் உள்ள நன்மை அது வேறு. சகோதரர்களே, மற்ற ஊர்களை பொறுத்தவரையில் ஜனாசாவை தூக்கி வரும் பொழுது ஷஹாதா கலிமா சொல்லுவார்களே, ஜனாசா வரும் பொழுது யாரும் பேசக்கூடாது, கதைக்க கூடாது. சகோதரர்களே, போன் பேசும் இடம் அல்ல அது, போன் பேசும் இடம் அல்ல. அவைகள் மௌத்துடைய சிந்தனையோடு வரவற்றும். அதனால்தான் ஏனைய ஊர்களில் உலமாக்கள் ஜனாசாவை தூக்கி வரும் பொழுது காஃபிர்கள் பார்க்கக்கூடிய இடங்கள், அந்த இடத்திலே கூலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைகள், காலு இதே போன்று யாசீனுடைய வார்த்தைகளை ஓதுவார்கள். ஆனால் ஷரியத்திலே அவ்வாறு ஒன்று கிடையாது, ஓத வேண்டிய அவசியம் கிடையாது. மௌத்துடைய சிந்தனையோடு ஜனாசாவை தொழுகைக்காக கொண்டு வர வேண்டும். மூன்றாவது கடமைதான் சகோதரிகளே, ஜனாசாவை தொழுகைக்கு கொண்டு வந்ததோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசாவை யாரும் தொழுவிக்கவில்லை. நபி அவர்கள் தொழுவிக்க வேண்டாம் என்றார்கள். நபியுடைய ஜனாசாவை மலக்குகள் தொழுதார்கள். அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் தொழுதார்கள். யாருமே நபியுடைய ஜனாசாவை தொழுவிக்கவில்லை. எங்களுடைய ஜனாசாவை கொண்டு வந்து வைத்தால் சகோதரர்களே, ஆணுடைய ஜனாசா, பெண்ணுடைய ஜனாசா, ஆணுடைய ஜனாசாவில் தலைமாட்டிலும் பெண்ணுடைய ஜனாசாவில் இடுப்பிலும் நின்றுதான் தொழுவிப்பார். இன்றுள்ள பெரும் ஆச்சரியமான விடயம்தான், ஜனாசாவை வைத்தால் மகன் தொழுவிப்பதற்கு முன் வருகிறார், பிள்ளை தொழுவிப்பதற்கு முன் வருகிறார். ஆனால் அவருக்கு சூரா ஃபாத்திகா கூட சரியாக பாடம் இல்லை, துவாவும் பாடம் இல்லை. மகன் தொழுவிக்க வேண்டுமே என்பதற்காக தொழுவிக்க வைத்து விடாதீர்கள். மிக முக்கியமான தொழுகை சகோதரர்களே. என்னுடைய மகன் தொழுவிக்க வேண்டும் என்று நீங்கள் கருதினால் இப்பொழுதிருந்தே அவரை பயிற்சி கொடுத்து எடுங்கள், பயிற்சி கொடுத்து எடுங்கள். அவர் பயத்திலே தக்பீர் கட்டுகிறார். எத்தனை தக்பீர், என்ன ஓதுவது ஒன்றுமே தெரியாது. கடைசியாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு துவா, அதையும் இழந்து விடுகிறீர்கள். மகன் தொழுவிப்பதா? பரவாயில்லை,
மகன் பழக்கப்பட்டிருந்தால் தொழுவிக்க விடுங்கள், இல்லாவிட்டால் வளமையாக உலமாக்கள் தொழுவிக்கட்டும் ஜனாசாவை. சகோதரர்களே, ஜனாசா தொழுகையில் எங்களுக்கு தெரியும் 4 தக்பீர்கள். முதல் தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது தக்பீருக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத், மூன்றாவது தக்பீருக்கு பிறகு துஆ. சகோதரர்களே, பள்ளியில் வந்திருக்கும் இந்த ஆயிரக்கணக்கான பேரை எழுப்பி ஜனாசாவுடைய துஆ தெரியுமா என்று கேளுங்கள். 10 பேர் ஓதுவார்கள், மற்ற யாருக்குமே தெரியாது. எந்த அளவு துரதிஷ்டவசம் என்பதை பாருங்கள். சகோதரர்களே, ஜனாசாவுடைய துஆவை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸிஅ முத்கலஹு வக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பர்த் வனக்கிஹி மினல் ഖതാயா கமா யுனக்க ஸௌபுல் அப்யது மினத் தனஸ் وأبدله دارا خيرا من داره وزوجا خيرا من زوجه وأعيده من فتنة القبر وعذاب النار. சகோதரர்களே, ஜனாசாவுடைய துஆவில் மாத்திரம் 13 துஆக்கள் இருக்கிறது. 13 துஆக்கள். அதுல கூட உங்களுக்கு துஆ செய்யறதுக்கு மகன் கிடைக்கலண்டா அவன் மகனே இல்லை. உங்களோட மருமகன், உங்களுடைய சொத்து செல்வத்தை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய மருமகன் அந்த துஆ ஓத தகுதியற்றவன் என்றால் உன்னை விட துர்ப்பாக்கியசாலி யாருமே கிடையாது. அந்த துஆவையாவது பிள்ளைகளுக்கு அடித்து கொடுத்து வையுங்கள். என்னுடைய காணி, சொத்து, பத்து முழுதையும் அனுபவிக்கும் நீ எனக்காக இந்த துஆவையாவது செய். அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. முதலாவது துஆ. வர்ஹம்ஹு, இவர் மீது இறக்கப்படுவாயாக. வஆஃபிஹி, ஆஃபியத்தை கொடுப்பாயாக. வஅஃபு அன்ஹு, யா அல்லாஹ் இவருடைய முழு விடயத்தையும் சரியாக்குவாயாக. ஐந்தாவது வஅக்ரிம் நுஸுலஹு, விருந்தாளியாக வருகிறார் யா அல்லாஹ் சங்கைப்படுத்துவாயாக. ஆறாவது வவஸ்ஸிஅ முத்கலஹு, இவருடைய கபரை விசாலப்படுத்துவாயாக. ஏழாவது யா அல்லாஹ் வவஸ்ஸிஅ முத்கலஹு வக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பர்த், குளிரான தண்ணீரை கொண்டு, ஐஸ் கட்டியை கொண்டு இவரை குளிப்பாட்டுவாயாக. வனக்கிஹி மினல் ഖതാயா, யா அல்லாஹ் பாவங்களிலிருந்து இவரை பரிசுத்தம் செய்வாயாக. கமா நக்கைத ஸௌபல் அப்யத மினத் தனஸ், வெள்ளை பிடவையை எவ்வாறு பரிசுத்தம் செய்வாயோ அது போன்று இவரை பரிசுத்தம் செய்வாயாக. வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி, உலகத்தில் இருந்த வீட்டை விட சிறந்த வீட்டை கொடுப்பாயாக.